அந்த மாநாடு பந்தலே வந்து மிக சிறப்புங்க. 25,000 பேர் உட்கார்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு திடல். மட்டன் பிரியாணி போடணும். அந்த மட்டன் பிரியாணி போடுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா செலவு. மாநில தலைவர் தலைமையில் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு சுதேசி பயணத்தை ஆரம்பிக்கணும். இந்த வணிக வாரியம் அப்படின்னு கொண்டு வந்தது 1989. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் முதல்ல கொண்டு வந்தது நம்ம தான். தமிழ்நாட்டில் அத்தனை கடையும் 1 மணி நேரம் அடைச்சு பார்ப்போமே, எத்தனை லட்சம் கோடி இந்த கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகும். கல்வி படிப்பு இல்லாமல் இருக்கவே கூடாது. அது காமராஜர் ஐயா சொன்னதும் நம்ம வெள்ளையண்ணாச்சி ஐயா சொன்னதும் எல்லாம் ஒன்று தான். பூ விற்கிறவங்க அந்த 10,000 ரூபா கொடுத்து அந்த இடத்துல இருக்க முடியுமா? அக்கோஃபினா கின்லே வச்சிருக்காங்கன்னா கோக்கு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலேன். இதை நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணிடணும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பட்டி காஃபின்னு எத்தனை இடத்துல இருந்து சொல்லுங்க? இப்போ எல்லா இடங்கள்லையும். அப்போ மக்கள் விழிப்பாயிட்டாங்களா? ஐயா உங்களுக்காக தான் போராடினாங்க, வியாபாரிகளுக்காக தான் போனாங்க. கூப்பிடும் போது எத்தனை பேர் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க சொல்லுங்க? இந்த அமைப்புக்கு ஒரே ஒரு தகுதியான தலைவர்னா அது டைமண்ட் ராஜா வெள்ளையன் தவிர வேற யாருமே இருக்க முடியாது. ஐயாவுக்கு பேர் வைக்கணும், அவர் வாழ்ந்த மனித இடத்துல அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்களோட பணிவன்போட கேட்டுக்கொள்கிறேன். சார், மே 5 வணிகர் மாநாடு வெள்ளையன் ஐயா மறைந்த பிறகு நீங்கள் நடத்தக்கூடிய 2வது மாநாடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம். தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர். அதாவது இது 43வது மாநாடு அப்படின்னு இல்லாமல் இது பெரிய ஒரு திருவிழாவாக கொண்டாடுற மாதிரி எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் மிக சிறப்பாக எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி அந்த மாநாடு பந்தலே வந்து மிக சிறப்புங்க. 25,000 பேர் உட்கார்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு திடல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரக்கூடிய அத்தனை பேருக்குமே என்ட்ரி ஆகும்போதே அவங்க எல்லாம் டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். அவங்கள உடனே அந்தந்த ஸ்பாட்லேயே ஆன்லைனில் உறுப்பினர் ஆக்குறோம். இப்போ மாநில தலைவர் சொன்ன மாதிரி உறுப்பினர் அத்தனை பேருக்குமே அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் செய்கிறோம். முக்கியமாக அந்த காப்பீடு, அதுக்கு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லா அனைத்தும் நம்ம செய்யலாமா பிளான் இருக்கோம். இது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அந்த மாநாடு வேலைகள் நடந்துட்டு இருக்காங்க. இந்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அந்த பெரிய நகராட்சி திடலில் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பந்தல் போடுறதுக்கே 15 நாள் மேலே ஆகும். பந்தல் காலையில் வரக்கூடிய ஒரு 4,000-5,000 பேர் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வந்துடுவாங்கல்ல, அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு சிற்றுடைய காலை உணவும் மதியம். அதாவது அடிக்கடி எங்கள் மாநில தலைவர் சொல்லுவார், ஐயாவுக்கு வந்து மட்டன் தான் பிடிக்கும், மட்டன் தான் சாப்பிடுவார்னு. அதனால் இந்த வருஷம் யாருமே பண்ணாது. 43 வருஷத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சங்கம் இந்த சங்கம் இருக்கும். ஆனால் மட்டன் பிரியாணி போடணும். அந்த மட்டன் பிரியாணி போடுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா செலவாகும். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 25,000 பேருக்கு மட்டன் பிரியாணி செய்யணும்னா பார்த்துங்க எவ்வளோ செலவாகும். அதை இப்பயே ஆர்டர் கொடுத்து மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். அந்த மாநாடு திடலுக்குள்ளே வரும்போதே ஃபேமிலியோடு தான் வரணும். ஒரு திருவிழா மாதிரி இருக்கணுன்றதுக்காக கடைகள், நம்ம வியாபார சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கடைகள், அவங்க என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, பொருட்களை வச்சுருக்காங்களோ கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து ஒரு 100 கடை வரைக்கும் உள்ள ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன்னா அந்த ப்ராடக்ட் அங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்டால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா பல கோரிக்கைகள் வைக்கிறோம். மாநாட்டில் சிறப்பு அம்சம்னா கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த மாநாட்டில் வசூல் பண்ணி இந்த மாநாட்டை நடத்தக்கூடாது. அது மிகப்பெரிய கோரிக்கை. இது வந்து ஐயா இருந்த காலத்தில் ஐயா கேட்காமலே இங்கே வந்து பணத்தை கொட்டி இந்த மாநாடு நடத்துங்க ஐயா, உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம்னு சொன்ன வணிகர்கள்ட்ட தாய் 8 அடினா புள்ள 14 அடி அது மாதிரி நம்ம வணிகர்கிட்ட எதுவுமே நம்ம வாங்கக்கூடாது. நம்மளே நம்ம இருக்கிற நிர்வாகிகளே ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த மாநாடு சிறப்பாக நடத்தணுன்ற வந்து சில கோரிக்கைகள் வைக்கிறோம். ஒற்றுமை பற்றி மிக சிறப்பாக சொல்லுவார் அடிக்கடி. அதாவது ஒரு வீட்டில் 2 சகோதரர்கள் சண்டை போட்டாங்கன்னா பிரச்சனை, ஒரு வியாபாரத்தில் 2 பார்ட்னர் சண்டை போட்டால் பிரச்சனை. இங்கே பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒற்றுமை தான். இந்த ஒற்றுமை மட்டும் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இத்தனை சங்கங்கள் பிரியாது. அதனால இந்த மாநாட்டுக்கு வணிகர்களின் ஒற்றுமை எழுச்சி மாநாடு நம்முடைய மாநில தலைவர் பேர் வச்சுருக்காங்க. அந்த ஒற்றுமைக்கு ஏற்ற மாதிரி அனைத்து சங்கங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா அந்த காலத்திலே 40 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தான் வச்சார். சங்கம் பேரவைக்கு இருக்கல. அப்போ சங்கங்களுக்கு அர்த்தத்தை பாருங்களேன், எவ்வளோ யோசிச்சிருக்கான்னு பாருங்கள். வெளியே இருக்கிற டீ கடையாக இருக்கட்டும், இப்போ சொன்ன மாதிரி
இப்போ நம்ம செட் புரோக்கர் அவங்களா இருக்கட்டும், மற்ற எந்த சங்கங்களாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்க 10 பேர்லாம் இல்லாமல் நீங்கள் அந்த 10 பேர்லாம் ஒன்றிணைஞ்சு என்கிட்ட வாங்கன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் அரவணைச்சு ஒரு போர்வையாக ஒரு அமைப்பாக கொண்டு வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட கிளை சங்கங்களே நம்மகிட்ட 5000 கிளை சங்கங்கள் மேலே இருக்குது தமிழ்நாட்டில். நம்முடைய நிர்வாகிகள், அதாவது இந்த சங்கத்தில் இருக்க போஸ்டிங்கில் இருக்க பொறுப்பில் இருக்க நிர்வாகிகளே கிட்டத்தட்ட 750 பேர் இருக்காங்க. மாவட்ட தலைவர்லேருந்து, செயலாளர்லேருந்து, பொருளாளர்லேருந்து, துணைத் தலைவர், அந்த மாதிரி பொறுப்புகள் இருக்கிறவங்களே இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ என்னன்னா மாவட்ட தலைவர்களை போட முடியாமல் இருக்கும். ஏற்கனவே 46 மாவட்ட தலைவர் இருக்காங்க. இப்போ ஒரு மாவட்டத்தில் 2-3 தலைவர் இருக்கணும்னு கேட்குறாங்க, இன்னும் அடுத்த மாவட்ட தலைவர் இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி மாவட்ட தலைவரை போடுறதுக்கு அடுத்த கட்டமாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இதை விட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு முடிஞ்ச அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே சுதேசி பயணம்னு சொல்லி மாநில தலைவர் தலைமையில் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சுதேசி பயணத்தை ஆரம்பிக்கிறோம். எந்த வியாபாரிக்கு எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கேயே தங்கி அவங்களுக்கு தீர்வு காண்ட்டு தான் அந்த இடத்துல வரா மாதிரி. ஏன்னா இப்போ நாளடியில் பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்ன மாதிரி கோயில் இடத்துலையும் பிரச்சனை, இப்போ வந்து மின்சாரம் கொடுக்கறதும் நமக்கு பிரச்சனை, கடை வாடகை கொடுக்கறதும் பிரச்சனை. அப்போ இந்த சிறு குறுகள் வியாபாரிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதாவது நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த பாருங்க, தமிழ்நாட்டிலே இந்த வணிக வாரியம் அப்படின்னு கொண்டு வந்தது 1989. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் முதல்ல கொண்டு வந்தது நம்ம தான். அப்போ வணிக வாரியம் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கமா இருக்கட்டும், வணிக வாரியம் சொல்லிட்டு நமக்கு எத்தனை பேருக்கு இவங்க வணிக வாரியத்துல நம்ம வணிகர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நிதி கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் ஆக்ஷன் ஆகி வந்திருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விருதுநகர்ல ஒரு பட்டாசு தொழிற்சாலையில 24 பேர் உயிரிழந்தாங்க. வருத்தமான விஷயம்தான். அவங்களும் நம்ம வியாபாரி, நம்ம பொதுமக்கள் தான். ஆனா அப்படி உயிரிழந்த அடுத்த நிமிஷமே இந்த அரசாங்கம் 3 லட்சம் 4 லட்சம் நிதி கொடுக்குது. ஏன் கொடுக்கணும்? ஒரு பட்டாசு தொழிற்சாலை அரசாங்கம் நடத்தினா அந்த உயிரிழப்பு கொடுக்கலாம். அப்போ ஒரு தனியார் நடத்துற நிறுவனத்துக்கு அப்போ நீங்க நிதி கொடுக்குறீங்க அப்படின்னா, வியாபாரி ஒரு நாள் இல்லைங்க, ஒரு நாள் இல்லைங்க, 1 மணி நேரம் தமிழ்நாட்டில் அத்தனை கடையும் 1 மணி நேரம் அடைச்சு பார்ப்போமே, எத்தனை லட்சம் கோடி இந்த கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகும். அப்போ அந்த வணிக வாரியத்துல நிறைய கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்னா, வணிக வாரியத்தை நம்ம ஃபில்லப் பண்றதுக்கு, நிரப்புறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அது எளிமையாக்கணும். எங்க தலைவர் கேட்கறதுனா அது எளிமையாக்கணும். என்ன, நான் கடை வச்சுக்கன்னா ஒரு ஜிஎஸ்டி நம்பர், ஒரு எம்எஸ்வி நம்பர், என்னோட அட்ரஸ், என்னுடைய பேன் கார்டு, இது கேட்டால் பரவாயில்ல. நான் உங்களோட சொத்து வரி கொடு, இது கொடு, அது கொடுன்னு கேட்டால் மக்கள் அதை ஃபில்லப் பண்ணுறதே இல்லை. நீங்கள் உண்மையிலே எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு எத்தனை பேர் கவர்மெண்ட் கொடுக்குற வணிக வாரியத்தில் பயன்படுறாங்கன்னு கேட்டு பாருங்க. வெறும் மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் 15 பேர் கூட இல்லை. அப்போ அந்த வணிக வாரியத்தை நம்ம எளிமையாக்கி நம்ம மக்களை பயன்படுத்துகிற அளவுக்கு நம்ம கொண்டு வரதுக்கு இந்த மாநாடு மிக சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த மாநாட்டில் வந்துட்டு நீங்க வியாபாரிகளுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் இல்லை, இப்போ என்ன பண்ண போறீங்க வியாபாரிகள்? இந்த மாநாட்டிலே முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அத்தனை பேருமே நிர்வாகிகளாக வர்றதுக்காக நம்ம ஆன்லைனில் நம்ம வெப்சைட் ஆன் பண்ணிட்டோம். நீங்கள் உள்ளுக்குள்ளே வரும்போதே, மாநாட்டுக்குள்ளே பந்தலுக்குள்ளே வரும்போதே உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவோம். அந்த ஐடி கார்டில் எல்லாத்துலேயுமே QR கோட் இருக்கும். நீங்கள் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் போதும், நீங்கள் உறுப்பினர் ஆகிடலாம். எதுக்காக இதை கேட்குறேன்னா, நீங்கள் உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு முதல்ல கவர்மெண்ட் கொடுக்குற அந்த வணிக வாரியத்தில் உங்களை நாங்களே பேட்சாக உறுப்பினர் ஆக்கிறோம். அது கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அந்த வாரியத்தை நாங்கள் பெற்று கொடுப்போம். நம்ம வியாபாரிகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாடு வணிக சங்க பேரவை என்ன பண்ணுது, அப்போ அவங்களுக்கு தேவையான சின்ன காப்பீடுலேருந்து ஒரு விபத்து ஏற்பட்டாலும் அவங்களுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் வரா மாதிரி கொடுக்குறோம். அந்த விபத்தில் தெரியாமல் உயிரிழந்தாலும் அவங்களுக்கு குடும்பத்துக்கு 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் கொடுக்குறோம். இதே வந்து ஒரு கடையில் ஒரு தீ பிடிச்சிச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு எளிய முறையில் பணத்தை இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கும் அதுவும் தனியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த வியாபாரிகளுக்கு தேவையான ஆலோசனை மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆலோசனையே இல்லாமல் வியாபாரிகள் அங்கே எங்கே முட்டி மோதுறாங்க. இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்து நம்மள பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பதிலாக 1 லட்ச ரூபா கொடுத்து முடிக்கிறாங்க. அதுக்காக ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ, உங்களுக்கு வியாபாரிகளுக்கு உங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு நம்முடைய வியாபாரிகளை அதுக்கு சட்ட ஆலோசகரை தனியாக நம்ம வச்சுருக்கோம். அதுக்காக வெப்சைட்லேயும் இருக்காங்க. உங்களுக்கு வியாபாரத்தை பற்றி ஏதாவது குறை இருக்குது, பிரச்சனை இருக்குது, இந்த கவர்மெண்ட்டில் நான் எம்எஸ்எம்இ வாங்குறது எப்படி, ஜிஎஸ்டி எப்படி நான் பே பண்ணணும், இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, உடனே ஒரு ஜிஎஸ்டி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம், உடனே ஜிஎஸ்டி விட்டு போயிடுறாங்க. அதை தீர்வு காட்டுறதுக்கு நம்மகிட்ட அதிகமாக இருக்குது. ஒரு 10,000 ரூபா கட்ட வேண்டியது இருக்குன்னு விட்டுருவாங்க. அதை 1000 ரூபாவை மாற்றி காட்டுறதுக்கு நம்மகிட்ட சட்ட ஆலோசகர் இருக்காங்க. அதுக்கான ஆலோசனைக்கு தான் நம்முடைய மாநாடு. அந்த மாநாடு வந்தாலே
எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் முடியும். நமது மாநாடு இல்லாமல் பெரிய திருவிழாவா நடத்துறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிடுறோம். இப்ப எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? இப்போ கடந்த 6 மாதம் முன்னாடி நம்ம திருச்சியில் ஒரு பொதுக்குழு போட்டோம். அதில் 25,000 பேருக்கு நம்ம உறுப்பினர் படிவம் அடிச்சு கொடுத்தோம். இப்போ 10,000 பேர் உறுப்பினராக இருக்காங்க. இதுக்கு 10,000 பேர் கூடாது, நம்மகிட்ட 1,00,000 பேர் உறுப்பினர். ஏன்னா அதாவது ஐயா நான் உங்களை சந்திக்க முடியல, உங்களை எளிமையாக ரீச் பண்ண முடியலன்றதுக்காக தான் இன்றைக்கி ஆன்லைனில் கொடுத்தது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ரொம்ப முக்கியமாகிடுச்சு. எந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனே நம்மளாம் தெரிஞ்சுக்கிறோம். அதனால ஆன்லைனில் உறுப்பினர் ஆகிட்டு இந்த மாநாட்டில் இருந்து அடுத்த மாநாட்டுக்குள்ள 1,00,000 உறுப்பினர் சேர்க்கறதா நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அண்ணன் பேசும்போது கல்வி பற்றி சொன்னாங்க. ஸோ அது வந்து யார் யாருக்கெல்லாம் என்ன விதமான கல்விகள் நீங்க எப்படி கொடுக்க முடியும், எப்படி உதவ முடியும் உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வியாபார சங்கத்தில் சிறு குறு ரோட்டோரத்தில் சாலை ஓரத்தில் வியாபாரியிலேருந்து பெரிய ஃபேக்ட்ரி நிறுவனம் வச்சிருக்கோம் நம்மகிட்ட உறுப்பினர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது கல்வி படிப்பு இல்லாமல் இருக்கவே கூடாது. அது காமராஜர் ஐயா சொன்னதும் நம்ம வெள்ளையண்ணாச்சி ஐயா சொன்னதும் எல்லாம் ஒன்று தான். அந்த வழியில் வந்தவர் தான் நம்ம மாநில தலைவர். ஆக்சுவலாக என்னென்னா, குழந்தை இன்னைக்கு 5வது படிக்க முடியல, 10வது படிக்க முடியல, காலேஜுக்கு கூட ஃபீஸ் கட்ட முடியலனாலும் அதுக்கான முன்னெடுப்பாக நம்ம எடுத்து வைக்கணும். அதுக்காக தான் ஐயா பேரில் அறக்கட்டளைன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. இப்போ நம்ம நிர்வாகிகளே அதுக்கு வந்து ஃபண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நமக்கு அந்த ஃபண்டு கொடுக்கும்போது நம்மளும் அந்த ஃபண்டில் என்ன பண்ணோம், என்னென்ன படிப்புக்கான செலவுகள் நம்ம என்ன பண்ணணும். முக்கியமாக ஒரு எளிமையான குடும்பத்தில் இருக்க வியாபாரிகளுக்கு, வணிகர்களுக்கு நம்மளால் முடிஞ்சா ஒரு 10ஆம் கிளாஸுக்கோ இல்லை 8ஆம் கிளாஸுக்கோ இல்லை காலேஜுக்கே படிக்க முடியல அப்படின்னாலும் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு பெரிய பெரிய நிறுவனம் இருக்காங்க. அதை கூட பேசி நம்ம வாங்கி தரத்துக்கான வேலைகள்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஐயா வெள்ளையன் வந்து ஒரு சிங்கம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒத்த மனிதராக இருந்து தமிழ் மக்களுக்காகவும் மொழிக்காகவும் போராட்டம் பண்ணினாங்க. ஸோ நான் வியந்து பார்த்த ஒரு மனிதர். இப்போ சிறு குறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதாவது ஐயா இருந்த காலகட்டத்தில் ஐயா வந்து எந்த அரசியல் அமைப்போடு சார்ந்து போல, ஆனால் எந்த அரசியல் கட்சி நம்ம வியாபாரிகளுக்கு உறுதுணையாக இருக்குது, ஒரு பிரச்சனைனா உடனே செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம சப்போர்ட்டாக இருந்தோம். ஆதரவாக இல்லை, சப்போர்ட்டாக இருந்தோம். இப்போ வந்து ஒரு வியாபாரி உடனே இங்கே ஒரு ரவுடிசனாலேயோ ஒரு குடிபோதையினால ஒருத்தர் வெட்டுப்பட்டாங்கன்னா உடனே ஐயா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கோ அது சார்ந்த அரசாங்கத்துக்கோ தெரியப்படுத்தோன்னே அதை உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஐயா சப்போர்ட் பண்ணுவார். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்பயே நடந்த இப்போ நம்மளுடைய மாநில தலைவர் பதவியேற்று மாநில தலைவராக பதவியேற்று 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட நானும் அவருமே வந்து ஒரு 50-60 நிகழ்ச்சிகளை பார்த்துட்டோம். அதாவது பிரச்சனைகளை பார்த்துட்டோம். நம்ம எங்கே போய் சொன்னாலும் யோசிக்கிறாங்க. இப்போ வெட்டுறவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அரசாங்கத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க, இல்லைன்னா வந்து முக்கிய ரவுடிசமாக இருக்காங்க. ஐயா அவங்க குடிச்சா இப்படி பண்ணிடுவாங்கன்னு நம்மகிட்டே சொல்கிறாங்க. அப்போ நம்ம எத்தனை கோரிக்கைகளை எடுத்து வச்சாலுமே இன்னைக்கு அரெஸ்டாக நாளைக்கே வந்துடுறாங்க, இல்லைன்னா ஸ்டேஷன்லேயே பெயிலில் விட்டுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னா மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை 6 மாதம் முன்னாடி எடுத்து இன்னொரு வாட்டி வணிகர் சார்ந்த வியாபாரிகளுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு நம்ம மாநில தலைவர் ரெடியா இருக்காரு. இந்த வெட்டு குத்து இந்த விஷயத்துக்கு நான் உள்ள வரல. அதை தாண்டி வந்து நடைபாதை வியாபாரிகள் வியாபாரம் பண்ண முடியல. அவங்க நைட்டோட நைட்டா வந்து காலி பண்ணிடுறாங்க. நான் சொன்ன மாதிரி பூ விற்கிறவங்கள இருந்து இடியாப்பம் விற்கிறதுல இருந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து லைசன்ஸ். அந்த மாதிரியான வியாபாரிகள் படுற கஷ்டத்துக்கு நீங்க அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சிருக்கீங்களா? அரசை சந்திச்சிருக்கீங்களா? முதல்வரை சந்திச்சிருக்கீங்களா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த சிறு குறு வியாபாரிகள் இந்த சாலை ஓரத்தில் இருக்கிறவங்கள நம்ம ஐயா என்ன சொல்லிக்க, நீங்க அந்த ஆர்ப்பாட்டத்தோட கோரிக்கைகளை கொடுத்தா தெரியும். என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல போக்குவரத்துக்கு இடையூறாகவோ இல்லை பொதுமக்களுக்கு இடையூறாகவோ அந்த சிறு குறு வியாபாரிகள் இருந்தா அது சம்பந்தமான ஒரு இடத்துல கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமான ஒரு இடத்துல இப்போ எத்தனையோ இடத்துல பார்க் கட்ட முடியுது. அப்போ அந்த சிறு குறு வியாபாரிகள் பொதுமக்களுக்கோ போக்குவரத்து இடையூறாக இருந்தாங்கன்னா நீங்க அது சம்பந்தமா பக்கத்தில் நியர்பை இருக்கிற ஒரு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு தனியா வியாபாரம் செய்யக்கூடிய இடத்த நீங்க அமைச்சு கொடுங்கன்னு கேட்குறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி திருச்சியிலையோ மதுரையிலையோ இந்த மாதிரி சிறு குறு வியாபாரிகளை கடைகள் எடுக்கும் போது நம்ம ஆளுங்கெல்லாம் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நாங்கள் கேட்கக்கூடிய என்னன்னா, அரசாங்க இடம் சும்மாவே ஒரு இடம் கிடக்குது. இப்போ இவங்க வச்சிருக்க இடத்துக்கும் அதுக்கும் மிஞ்சி போனால் ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். இப்போ நமக்கு தேவைன்னா இங்கேருந்து நம்ம மீஞ்சூர் போகிறோம், இங்கேருந்து டிமார்ட்டுக்கோ இதுக்கும் போகிறோம். அப்போ அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இவங்களுக்குன்னு
ஒரு சிறிய இடம் ஒதுக்கி இவங்க இந்த இடத்துல கடை வச்சுக்கலாம், இவங்களுக்கு கடையை நாங்களே கூட கட்டித்தரோம், அதுக்கு ஒரு சிறிய தொகை. இப்போ ரோட்டில் வச்சு நடத்துகிறோம்னா நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வச்சு நடத்தினா கூட தள்ளு வண்டி இருந்தால் கூட நீங்கள் கவர் விற்கிறீங்கன்னு ஃபைன் போடுறாங்க, 1500 2000 ஃபைன் போடுறாங்க. அப்போ நாங்கள் மாநில தலைவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த கவர் எப்படி இங்கே நடைமுறைக்கு வருது? அப்போ அந்த கவர் நடத்தக்கூடிய ஃபேக்ட்ரியை நீங்கள் தடுத்து நிறுத்தலை. ரோட்டில் இருக்கிற வியாபாரிகிட்ட கவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்போ அந்த ரோட்டில் இருக்க கடை வியாபாரிகளுக்கு என்ன நீங்கள் உதவி பண்ண தெரியணும்ல. அப்போ அவங்களுக்கு சம்பந்தமான அரசாங்கத்துக்கு நியமனமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கட்டி கொடுங்க தான் நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அகற்றுங்க, அங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க மக்கள், வந்து நடமாட முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு நீங்க ஏதாவது முன்னெடுத்தீங்களா? அதாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா கோயில் கட்டும் போது அந்த இடம்லாம் சும்மா இருக்குது, ஆனால் கோயிலுக்கு ஒரு நிதி வரணுன்றதுக்காக தான் அந்த கோயிலெலாம் கட்டப்பட்டது. அந்த கோயிலுக்கு நிதி வந்து ஒன்றும் பெருசாக தேவையில்லை, உள்ள இருக்க அர்ச்சகர்களுக்கோ அந்த சாமிக்கு பூஜை பண்ற விஷயம் பராமரிப்பு செலவுக்காக பண்ணப்பட்டது. எப்படின்னா 100 ரூபாய் ஆரம்பிச்சு அந்த காலத்துல 50 100 ரூபாய். அது கூட அந்த கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட கடைகளாக தான் இருக்கும். இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குன்னு வச்சுக்கலாம், அங்க வெளியே வச்சிருக்கக்கூடிய யாரு, தேங்காய் பழம் விற்கிறவங்க, பூக்கடை வச்சிருக்கவங்க, பூ விற்கிறவங்க, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது நாளடைவில் மாறி மாறி என்ன ஆச்சுன்னா அந்த கடையில இருக்கிறவங்களை அகற்றப்படுறாங்க. எதுக்கு அகற்றப்படுறேன்னா வாடகை இன்னைக்கு 100 ரூபா இருந்தது 1000 ரூபா மாறிச்சு, 1000 ரூபா இருக்குது இன்னைக்கு 5000 மாறிச்சு, 5000 வரி, அதுக்கு கரண்ட் ஏகப்பட்டது மாறி 10000 ஆச்சு. இப்போ பூ விற்கிறவங்க அந்த 10000 ரூபா கொடுத்து அந்த இடத்துல இருக்க முடியுமா? அப்ப என்ன ஆயிடுறது, பூக்கடை மாறி அங்க கூல்ட்ரிங்க்ஸ் கடை வருது, ஐஸ்கிரீம் கடை வருது, வெளிநாட்டு பொருட்கள் உள்ள வருது. அப்போ நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இப்போ சம்பந்தப்பட்ட இடத்துல கடைகள், இப்போ கோயில்னா கோயில், இப்போ சர்ச் இருக்குன்னா சர்ச்சுக்கு சம்மந்தப்பட்டோம், மசூதி இருக்குன்னா மசூதி சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் வச்சிருப்போம். அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நம்ம உள்நாட்டு பொருட்களையும் மட்டும் வியாபாரம் பண்ணணும்னு நம்ம தொடர்ந்து ஐயா இருந்த காலத்துல இருந்தே இன்னைக்கு கூட மாநில தலைவர் அதுக்கான கோரிக்கை மனுக்களை எழுதிட்டு இருக்காரு. அதாவது கோயில் நிலங்கள்ல இருக்கக்கூடியவங்க அவங்க முன்னாடி எப்படி எந்த வாடகை கொடுத்துருந்தாங்களோ அந்த வாடகையை நிர்ணயம் பண்ணணும்னு இந்த மாநாட்டில் கோரிக்கையா வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஐயா வந்து அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. வெளிநாட்டு பொருட்கள் வேணாம், நம்ம ஊர்ல தயாரிக்கக்கூடிய பொருட்களை வாங்குங்க அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள்ல வெளிநாட்டோட பானம் கிடைக்க தானே செய்யுது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் இன்னைக்கும் வந்து அதற்கான விளம்பரங்கள் வந்துட்டு தான் இருக்குது தொலைக்காட்சிகள்ல, இன்னைக்கு வித்துட்டு தானே இருக்கிறாங்க. நம்மளால என்ன பண்ண முடிஞ்சுது? அதான் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா, ஒற்றுமை. அதுக்குதான் இந்த மாநாடு பேர் ஒற்றுமை வச்சுக்கணும். இந்த ஒற்றுமையா எல்லாருமே சேர்ந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய வியாபாரியே கடையில் ஒரு அக்கோஃபினா கின்லே வச்சிருக்காங்கன்னா கோக்கு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இதை நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ பொதுமக்களாகிய நாம இதை நாங்கள் வாங்க மாட்டோம், இதை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னா அந்த கடையில் வியாபாரம் நடக்குமா? வியாபாரம் நடக்காது. அப்புறம் வியாபாரம் நடக்கலைன்னா அவங்க ஏன் அந்த பொருளை வாங்கி வைக்கிறாங்க? இதுக்கான முன்னெடுப்புலாம் ஐயா பண்ணிட்டாங்க. அது வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த மாநாடு முடிஞ்ச உடனே மிகப்பெரிய இப்ப உங்க சங்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள், அவங்க கடைகள்ல இந்த மாதிரி வெளிநாட்டு பானம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இருக்குதா இல்லையா? இல்ல, அதான் சொல்றேன், தன்னுடைய வியாபாரத்துக்காக ஒரு சில கடைகள்ல இருக்கு. இப்ப நீங்க ஒண்ணு எடுத்துக்கங்களேன், இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பட்டி காஃபின்னு எத்தனை இடத்துல இருந்துச்சு சொல்லுங்க? இப்ப எல்லா இடங்கள்லயும் இருக்கு. அப்போ மக்கள் விழிப்பாயிட்டாங்களா? ஒரு இடத்துல கருப்பட்டி காஃபி குடிக்கணும், நான் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தாண்டி போனுங்க. அப்போ இன்னைக்கு கருப்பட்டி காஃபி மட்டும் இல்லை, நீங்க அங்க வச்சிருக்க பானங்களை பாருங்களேன், நம்முடைய இயற்கை பானங்கள் தான். அது சுண்டலா இருக்கட்டும், கேழ்வரகா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். அப்போ மக்கள் மாறுறாங்களா? எங்களுடைய மாநில தலைவர் பொறுப்பெடுத்து 1.5 வருஷம் ஆகுது. இது 2வது மாநாடு. இன்னும் 3வது மாநாடு 4வது மாநாடுலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம், முற்றுகை போராட்டம் நடத்தும். அதான் சொல்றேன்ல, தாய் 8 அடினா உள்ள 14 அடி 15 ஆகும். அதுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ எங்களுடைய வணிகர்கள் ஒரு சில பேர் பிழைப்புக்காகவும் சரி இதை வச்சாதான் நமக்கு வியாபாரம், நம்ம குடும்பம் இருக்காங்க. இது மாறி நம்முடைய பானங்களை பயன்படுத்தும் போது பண்ணுனாங்கன்னா ஐயாவுடைய போராட்டம் எல்லாம் அதான் சொல்றேன். அப்பவே ஐயாவோட போராட்டம் கூட எத்தனை பேர் வந்தாங்க? ஐயா உங்களுக்காக தான் போராடினாங்க, வியாபாரிகளுக்காக தான் போனாங்க. கூப்பிடும் போது எத்தனை பேர் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க சொல்லுங்க? இப்போ நாங்கள் கடைசி 2-3 மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம். மழை எங்கேயுமே வெளியே மக்கள் வர முடியல, 3000 பேர் கலந்துக்கிட்டோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில். அந்த கோரிக்கை எடுத்துட்டு போய் தான் நம்ம முதல்வரை பார்த்தோம், எதிர்க்கட்சி தலைவரை பார்த்தோம். அந்த மாதிரி இனிமேல் எடுக்க போற ஒரு அடியும் ஒரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க பாருங்க, நீங்க தொடர்ந்து பார்க்க தான் போறீங்க. இந்த மாநாடு முடிச்ச உடனே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அன்னைக்கு பாருங்க. இந்த அந்நிய பானங்களோ இல்லை வெளிநாட்டு பொருட்களோ கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அவரு தொடங்கி வச்சாரு,
எங்கள் மாநில தலைவர் அதை முடிச்சு வைப்பார். இப்ப நீங்க வந்துட்டு அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கும்? 45 வருட காலம் நம்மளுடைய ஐயாவுடைய அந்த பயணம் இருக்குது. அவங்களுக்காக அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டத்துல செய்த சாதனைகள் நிறைய, நம்ம அதுக்கு நேரம் போதாது. நீங்க அரசாங்கத்திட்ட முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கும்? அதாவது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்க என்னன்னா, இந்த வணிக வாரியம் இருக்குல்ல, அது எளிமைப்படுத்தணும். சரி. அதை வந்து ஃபில்லப் பண்ணி அதிலே பாதியில் விட்டு போகிறாங்க. அந்த வணிக வாரியத்தை எளிமைப்படுத்தணும். ஐயா வந்து நம்மள வணிகர்களுக்காகவும் வியாபாரிகளுக்காகவே வாழ்ந்து மறைந்தவர். கடைசி 5 காலத்தில் அவர் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் மிகப்பெரிய இந்த வியாபாரிகள் துன்பத்தில் இருந்தாங்க. என்னன்னா, நமக்கான ஒரு அங்கீகாரம் இருந்துச்சு, அந்த அங்கீகாரம் மறைஞ்சிட்டு இருக்குதுன்னு அவருக்குள்ள இருந்தாங்க. 25 ஆண்டு காலமாக ஐயா கூட அவர் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் எங்களோட மாநில தலைவர் தான் கூட இருப்பார். இந்த அமைப்புக்கு ஒரே ஒரு தகுதியான தலைவர்னா அது டைமண்ட் ராஜா வெள்ளையன் தவிர வேற யாருமே இருக்க முடியாது. அது இன்னும் வரப்போற காலத்தில் அதெல்லாம் மறைச்சிரும்னு வச்சுங்களேன். அதுக்கு அடுத்தபடியாக என்னன்னா, எங்களோட கோரிக்கை வந்து 2 தான், பெரிய இதெல்லாம் இல்லை. ஐயா வாழ்ந்து மறைந்த இந்த இடத்திற்கு, அந்த தெருவுக்கு ஐயாவோட பேர் வைக்கணுங்க. ஐயாவோட பேர் வச்சாதான் அதுக்கான மரியாதை எங்களுக்கும் கிடைக்கும், இந்த வியாபாரிகளுக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும். அது பிரம்மாண்டமாக கட்டுறோமோ இல்லையான்னு தெரியாதுங்க. எங்களால் நீங்கள் மணிமண்டபம் கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு கிரவுண்டு கூட கொடுங்க அரசாங்க இடம், நாங்கள் கூட மணிமண்டபம் கட்டுறோம் தான் எங்கள் தலைவர் அப்பத்திலே சொல்லுவார். வியாபாரிகளுக்கு எந்த ஒரு துன்புறுத்தல் இல்லாமல் எளிமையாக இந்த வணிக வாரியத்தில் இருக்கணும், ஐயாவுக்கு பேர் வைக்கணும், அவர் வாழ்ந்த மறைந்த இடத்துல அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்களோட பணிவன்போட கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த 2 வருடங்கள்ல நீங்க முதல்வரை சந்திச்சிருக்கீங்களா? இதற்கான கோரிக்கை முன் வச்சிருக்கீங்களா? இல்லை, அதான் நான் கோரிக்கை கொடுத்துருக்கோம், எங்களை அழைத்து கூட அதை பற்றி பேசலை. அப்போது எங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்துட்டு இருக்கு, வரக்கூடியவங்களோ இல்லை இருக்கக்கூடியவங்களோ தொடர்ந்து எங்களோட கோரிக்கை வைப்போம். அந்த கோரிக்கையை அவங்க செவி சாய்க்கலைன்னா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பாக நடத்துவோம், தமிழ்நாடு லெவலில் நடத்துவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விடயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக மாநாடு சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் மாநாட்டுக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.